உன்னோட அந்த திமிரு நாளையோட முடிஞ்சிரும். ஐயோ பாருங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிடுறேன். நீங்க டெய்லி இப்படி வந்தா நான் வீட்டை விட்டு போயிடுவேன். சத்தம் போடாதீரி, நானும் தூங்கிட்டு இருக்காரு. கேக்கட்டும். கேக்கலன்னா நானே கூப்பிட்டு சொல்ல போறேன். இங்க பாரு, நான் சொல்லு கேள். வா உள்ள வா. விடுங்கன்னு சொல்லல. நீங்க எப்பவுமே திருந்தவே மாட்டீங்களா? நானும் என் பையனும் பிச்சை எடுக்கிறத பாக்கணுமா உங்களுக்கு? இப்ப இங்க பெருசா என்ன நடந்துச்சு? காலைல இருந்து வேலை தானே செஞ்சுட்டு இருந்தேன். ரொம்ப டயர்டா இருந்துச்சு. ஆமா, டயர்டானா குடிக்கணும், சந்தோஷம் வந்தா குடிக்கணும், வலிச்சாலும் குடிக்கணும், சும்மா இருந்தா போர் அடிக்கும்னு சொல்லிட்டு அப்பயும் குடிக்கணும். குடிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் வேலை செஞ்சு டயர்ட் ஆயிடுச்சுல, அங்க தூங்கிட்டு இருக்க மனுஷன் அவர் ரவுடியா இருக்கட்டும் இல்ல சண்டைக்காரரா இருக்கட்டும், ஆனா அவர் காமிக்கிற பாசம் மாதிரி நீங்க காமிச்சது இல்ல. இந்த காட்டுல வந்து மாடு மாதிரி வேலை பார்த்தது யாருக்காக? ஓ, உனக்காகவா? ஆமா, எனக்காக தான் செய்யறாரு. இப்ப என்ன உனக்கு? எதிர்த்து பேசாதடி. என்னால முடியல. நீ எப்பவுமே இப்படிதான் இருக்க போற. இது ஒரு 50. ஆமா, நீ எப்பவும் தாவணி தானே போட்டுட்டு இருப்ப. இன்னைக்கு எங்க அதை காணோம்? நீ ஏன் தாவணி போடல? இந்த வயசுல நீ இந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. தாவணி கட்டிக்கிட்டு அடக்கொழுக்கமா இருக்கணும். இப்படி இருக்கிறத ஆம்பளைங்க பார்த்தாங்கன்னா ஏதாவது தோணும். இதனாலதான் நிறைய பிரச்சனை நடக்குது. உனக்கு தெரியுமா, என் சாரோட ஒரு பொண்ணு இருக்கா. 14 வயசு தான் ஆகுது. தாவணி போடாம அவ வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டா. இங்க பாரு, உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன், அதுவும் ஃப்ரீயா. பொண்ணுங்களோட வாழ்க்கைங்கிறது கயிறு மேல நடக்கிற மாதிரி. கீழே விழுந்தா கதை முடிஞ்சது. ஜாக்கிரதையா இரு, புரிஞ்சுதா? பெருசா வந்துட்டோம் குரங்க. ஓஹோ, ஐயோ, ஐயோ அண்ணா, என்னாச்சுண்ணா? என்னாச்சுண்ணா உங்களுக்கு? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அந்த பக்கம் உட்கார. என்னாச்சுண்ணா? ஐயோ, ரத்தம் வருதுங்க. நல்லா அடிபட்டுருச்சு. பாருங்க, நிறைய ரத்தம் வருது. கடவுளே, எப்படி விழுந்தா? அது என்னன்னா பாட்டி, வாழ்க்கைன்றது கயிறுல நடக்கிற மாதிரி. கயிறா இருந்து போச்சுன்னா கீழே விழுந்துருவோம். அடியே, போய் ஷர்ட் எடுத்துட்டு வா. எதுக்குடா? இப்பே டாக்டர் கிட்ட போலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆட்டோட ஒண்ணுக்கு வச்சா சரியாயிடும். ரொம்ப சீக்கிரமாவே இது காஞ்சிரும், தெரியுமா உனக்கு? இருந்தாலும் இடுப்புல பயங்கர அடி.